ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு ஹோம்ஒர்க் எழுதாம பெட் மேல உட்காந்து ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ இவளை எமிலி எமிலின்னு இவ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதுவும் கீழே இருந்து சவுண்ட் வர்றதுனால இவ பெட்டு கீழே குனிஞ்சு பாக்குறா. ஆனா உள்ள யாருமே இல்ல. இவ திரும்ப மேல நிமிரும் போது திடீர்னு அங்க பயந்தியா அப்படின்னு சொல்லி அவ சிஸ்டர் வந்து பயமுறு. ஹோம்ஒர்க் எழுதாம நீ என்ன போனை நோண்டிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியாதா, மறந்துட்டியா? இந்த மாதிரி ஹோம்ஒர்க் எழுதாம போனை நோண்டிட்டு இருந்தா அந்த டீச்சர் பேய் வந்து அவங்களை கொன்னுடும், இது ஏன் உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இந்த டீச்சர் பேயெல்லாம் நீயுமா நம்புற அப்படின்னு சொல்லி அவ சிஸ்டர் கேட்கும்போது, இது வரைக்கும் 3 பசங்க இப்படி காணாம போயிருக்காங்களா, எப்படி நம்பாம இருக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ சிஸ்டர் கேட்கிறா. நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு இதெல்லாம் பயம் இல்லை, மூடிட்டு போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இவ அன்னைக்கு ஹோம்ஒர்க்கே எழுதாம அவ நோட்டை அப்படி ஓரமா வச்சுட்டு இவ படுத்து தூங்க ஆரம்பிச்சிடு. இவ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அந்த ரூம்குள்ள வந்து அந்த கதவுல நகத்தை வச்சு கீறி விடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இவளும் எழுந்துக்கிறா. ஆனா இவ பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. சரி நீ அமைதியா படுத்துக்கிறா. அப்போ திடீர்னு இவ எதிரில் யாரோ இருக்க மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா யாரோ இவரோட ஹோம்ஒர்க் நோட்டை பெட்டுக்கு நடுவுல மேல கயிறு போட்டு தொங்க விட்டுருக்காங்க. இவ அதை பார்த்து ஃபர்ஸ்ட் பயப்படுறா. அப்புறம் நீ தான் அதை பண்ணன்னு எனக்கு தெரியும்டி, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பெட்ல படுத்துக்கிறா. அப்போ திடீர்னு யாரோ கிளாப் பண்ற மாதிரி இவளுக்கு சத்தம் கேட்குது. உண்மையாவே ஒரு பொண்ணு வந்து நிக்குது. ஆனா இவ எழுந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்க காணல. மறுபடியும் இவ போய் படுத்துக்கிறா. இப்போ இவ எதிரில் யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவ யாருன்னு எழுந்து பாக்குறா. பார்த்தா டீச்சர் மாதிரி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க முகம் சரியா தெரியல. இவ போன்ல டார்ச் ஆன் பண்ணி பாக்குறா. அப்ப பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. மறுபடியும் டார்ச் ஆஃப் பண்றா. அப்போ அங்க மறுபடியும் அந்த பேய் உட்காந்துட்டு இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவ திரும்பி எதிரில் பாக்குறா. பார்த்தா அவ எதிரில் யாரோ நிக்கிறாங்க. டார்ச் அடிச்சு கீழே இருந்து மேல வரைக்கும் அவங்க முகத்தை பார்த்தா தான் தெரியுது. ஹோம்ஒர்க் முடிக்காம தூங்கக்கூடாது எமிலி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஒரு பேய் டீச்சர் கையில இருக்க ஒரு ஷார்ப்பான இன்ச் டேப்பை வச்சு அவ கழுத்துலயே அடிச்சு கொள்றா.